Hello viewers, வெல்கம் டு பிளாண்ட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து பிளாண்டாக வந்து பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1.25 ஸ்பூன் வந்து சீரகம் போடணும். போட்டுட்டு ஒரு 1.25 ஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த இந்த டைப் ஆஃப் பொங்கல் வந்து ஒன்லி ஃபார் வந்து அல்சர் பேஷண்ட்ஸும் வந்து வயிறு ரொம்ப புண்ணாக இருக்கிறவங்களுக்கு, காரமே சாப்பிட முடியாதவங்களுக்கு தான் இந்த டைப் ஆஃப் பொங்கல் வந்து செட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு பெருங்காயம், மிளகு, அப்புறமா பச்சை மிளகா ஓரளவு கொஞ்சம் காரம் சேர்த்துக்க முடியும்னா பெருங்காயம், அப்புறமா வந்து மிளகு வந்து இதில் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அரிசியும் பச்சை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் எதுவுமே ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் செய்கிற மெத்தடே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 7 முந்திரி பருப்பை போட்டுடுறோம். உங்களுக்கு இஞ்சி ஒத்துக்குன்ற மாதிரி இருந்தால் இஞ்சி கூட போட்டு வதக்கிக்கலாம். இதில் உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எது ஒத்துக்காதோ அந்த வந்து நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடலாம் இதிலேருந்து. பட் ஆனால் எனக்கு எதுவுமே ஒத்துக்காது, அதனால் வெறும் கடுகு, சீரகம், ஒரு 1.25 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா வந்து ஒரு 7 முந்திரி பருப்பு போடுறேன் ஸ்மெல்லுக்காக. இப்போ இது பொரியா ஸ்டார்ட் ஆகிருக்கு. மீன்வைல் வந்து நம்ம பிளாண்ட் ரெசிபீஸ் தமிழ் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து முழுக்க வந்து வயிறு ரொம்ப புண்ணாகி இருக்கிறவங்களுக்காக பிரத்யேகமாக செய்ய வேண்டிய ரெசிபீஸ் மட்டும்தான் நான் வந்து செய்கிறேன் இதில். இப்போ கொஞ்சம் நான் கிளறி விடுறேன். கடுகு பொரியறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே லைட்டாக கிளறி விடுறேன். அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். நான் மொத்தம் யூடியூப்பில் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்தேன். பிளாண்டாக குக் பண்ணி அல்சர் பேஷண்ட் தான் சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு குக்கிங்குமே இல்லை. எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு காரம், ஓரளவுக்கு வந்து மற்ற எல்லா ஸ்பைசஸும் போடுற மாதிரி தான் இருக்குது. முழுக்க பிளாண்டாக வந்து எந்த சேனல்லையுமே வந்து எந்த ரெசிபீஸுமே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு தாட் வந்தது, சரி இது போடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து வயிறு புண்ணாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து வயிறுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. எரிச்சலோ இல்லை ஒரு வயிற்றை இரிட்டேட் பண்ணுற மாதிரியோ. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ அரிசி, பச்சை பருப்பு ரெண்டுமே ஊற வச்சுருக்கேன். ஒரு 1.25 அழாக்கு அரிசிக்கு வந்து 1/4 அழாக்கு வந்து பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கும். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். பட் ஆனால் இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து போடுறேன். அதில் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் அந்த பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வழித்து இதில் போடுறேன். மீன்வெல் காரமே ஒத்துக்காதவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து நல்லாயிருக்கும். இந்த பொங்கல் இந்த டைப் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். காரத்தை தவிர மற்றபடி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நல்ல ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவுகளில் தான் இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப திம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதுக்குண்டான சட்னியை வந்து நான் நாளைக்கு போடுறேன் யூடியூப் சேனலில். இன்றைக்கி வந்து இதை பொங்கல் மட்டும் எப்படி செய்கிறதுன்றது போடுறேன். நாளைக்கு வந்து இதுக்கு உண்டான சட்னி எப்படி பண்ணுறது, அதுவும் காரமே இல்லாமல் எந்த விதமான ஒரு காரமோ ஸ்பைசஸோ ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக எப்படி செய்கிறதுன்றதை நான் கற்றுக் கொடுக்குறேன். இது வந்து வழக்கமாக யூஸ்வலாக காரம்லாம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. காரமே இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ நான் குக்கருக்கு மூடி போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிடுறேன். இது வந்து கரெக்டாக 20 நிமிஷம் வைக்கணும். அப்படி இல்லைன்னா 4 விசில் வைக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு குழஞ்சி வரணும். பொங்கலை பொறுத்த வரைக்கும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ குழஞ்சி வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் நல்லா குழைவாக வருதோ அந்த அளவுக்கு அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குக்கர் வந்து விசில் ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ விசில் விட போகுது. நம்ம மேக்ஸிமம் 4 விசில் வச்சா போதும். அதுவே ஜாஸ்தி, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ரொம்ப குழஞ்சிடும். இல்லைன்னா 20 மினிட்ஸ்க்குள்ளே 4 விசில் வந்துடும். எப்படியா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே கரெக்டாக 4 விசில் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் 20 நிமிஷம் தான் ஆகும் கரெக்டாக. இந்த மாதிரி குக்கிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த டைப் ஆஃப் குக்கிங் யாரெல்லாம் வந்து அல்சரில் சஃபர் பண்ணுறாங்களோ, காரம், ஸ்பைசஸ் எதுவுமே சாப்பிட முடியாமல்
பிளாண்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல். டெய்லி நான் ஒரு வீடியோ போடணுன்னு பார்க்குறேன். இப்போ வந்து வெந்துருச்சு சாதம், நம்ம போட்டது எல்லாமே வெந்துருச்சு சாதம், பச்சைப்பருப்பு எல்லாமே. இதில் வந்து 1½ ஸ்பூன் உப்பை நான் சேர்க்குறேன். இந்த 1¼ அழாக்கு அரிசி, 1/4 அழாக்கு பருப்புக்கு வந்து 1½ ஸ்பூன் உப்பு போடுறேன். அதே மாதிரி வயிறு புண்ணு ஆற்றுறதுக்காக வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து அரோட்டி மாவு ஆட் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும். குழப்பும் கொடுப்போம். பொங்கலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே குழன்னு இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் அரோட்டி போடுறேன். இப்போ கருவேப்பிலையும் போடணும். கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலையை இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அல்சர் இருக்க பேஷண்ட்ஸு, வயிறு ரொம்ப புண்ணாக இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் 100% வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வயிறு எரிச்சலோ இல்லை வயிற்றை சாப்பிட்ட உடனே வயிற்றை டிஸ்டர்ப் பண்ணி விட்றதோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக நானே ஒரு நியூரோ பேஷண்ட்ஸ் தான். அளவுக்கு அதிகமான மருந்து எடுத்துக்கிட்டதுனால தான் என்னோடய கையெல்லாம் கொஞ்சம் டிஸ்லொகேஷன் ஆகிப்போச்சு. அதனால தான் வந்து என்னால் காரமும் சாப்பிட முடியாது. அளவுக்கு அதிகமாக மாத்திரை சாப்பிட்டதுனால வயிறும் புண்ணும் ஆயிடுச்சு, லிவரும் புண்ணாயிடுச்சு. ஸோ காரமாக எது சாப்பிட்டாலும் எனக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். அப்போத்துலேருந்து தான் எனக்கு யோசனை தோணுச்சு, எப்படி காரமே இல்லாமல் ஒவ்வொரு ஃபுட்டும் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டு தான் நான் ஒரு 2 இயர்ஸ் நானே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தோன்னே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கெயின் ஆகட்டும், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இதை நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாச்சு. தண்ணி ஊற்றிட்டு கலரணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு கலரணும். ஏன்னா திக்காக கெட்டி ஆகிடும். பச்சைப்பருப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும் குக்கரில். அதுவும் அரிசியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த உப்பு, அரோட்டி மாவு, கருவேப்பிலை போட்டதை நல்லா கிளறி விடணும். ஓரளவுக்கு கிளறி விட்டிங்கனாலே அதோட தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா வேண்டாமான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா கிளறி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் தண்ணி வைக்கணுமா வேண்டாமான்ட்டு. அடுத்தது 10 நிமிஷம் தான் நம்ம வைக்க போகிறோம். அந்தளவுக்கு 10 நிமிஷம் வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சா போதும். 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு விசில், 2த்துல ஏதாவது ஒன்று. விசில் வரலன்னா நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அதுவே போதும், நல்லா குக் ஆகிடும். அகைன் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் நான் கிளறி விடுறேன் ஃபுல்லாகவே. இல்லைன்னா ஒரே பக்கமாக நின்றுடும் உப்பு, அரோட்டி மாவு எல்லாமே. ஸோ அதனால் நல்லா கலரணும். நல்லா கிளறி விடுறேன். இப்போ நான் நல்லா கலர்றேன். எனக்கு வந்து கரண்டி போட்டு கலர முடியாது. உங்களால் கரண்டி போட்டு கலர முடியும்னா கரண்டி போட்டு கலரிக்கிங்க. எனக்கு கத்தி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த கத்தி போட்டு கலரிடுறேன் ஃபுல்லாகவே. கலரிட்டு இப்போ வந்து நான் மூட போகிறேன். மூடிட்டு அகெயின் 10 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்றுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆனால் நார்மல் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா காரம் சுத்தமாகவே இருக்காது. உங்களுக்கு மிளகு இதில் பிடிச்சிருந்தா மிளகு ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயம் பிடிச்சிருந்தா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா ஒத்துக்கணும்னா அதையும் போடலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இஞ்சி பிடிக்கும், இஞ்சி வந்து ஒத்துக்கணும்னா இஞ்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு சீரகம் போடுறீங்க இல்லையா, போட்டு எண்ணெயில் வதக்கும் போதே அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை அரிசி, பச்சைப்பருப்பை ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் 4ல் எது வயிற்றுக்கு ஒத்துக்கலைனாலும் அந்த ஐட்டத்தை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸை போட்டுட்டு பொங்கல் பண்ணலாம். நிஜமாலுமே நல்லா தான் இருக்கும் இது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மேலான ஆதரவு மூலமாக தான் நான் மேலும் வந்து வீடியோஸ் போட முடியும். ஸோ அதனால் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட வியூஸும் முக்கியம், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து விசில் வரல, அதனால் ஒரு விசில் எடுத்து விட்டுட்டு நான் இப்போ வந்து அதில் கடைசியாக வந்து கொஞ்சம் நெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். சாப்பிடும்போது நீங்கள் வந்து அந்த நெய்யை கிளறி விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கினா போதும், ஏன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நான் ஓரளவுக்கு நெய் போடுறேன், அவ்வளோதான். நான் வந்து ஆர்கேஜி நெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வியூவிங்.